வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. வங்கிகளில் பணம் பெறுவதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன விதி, யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தை வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இந்த மாற்றங்களை சரியாக பின்பற்றவில்லை என்றால் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஓய்வூதியம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டாங்க. அதோடு அது சார்ந்த புதிய அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் வழங்குவதில் வங்கிகள் தாமதம் செய்தாலோ, பென்ஷன்தாரர்களின் வங்கி கணக்கில் கூடுதலாக பணம் வரவு வைக்கப்பட்டாலோ அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லியிருக்காங்க. அதோடு ஓய்வூதியதாரர்கள் ஜீவன் பிரமான் அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவே வீட்டிலிருந்து தன்னுடைய ஆயுள் சான்றுகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுள் சான்றிதழை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜீவன் பிரமான் .gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அந்த இணையதளத்தினுடைய முகவரியை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மூலமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை மென்பொருளை பயன்படுத்தியோ அல்லது ஜீவன் பிரமான் சென்டருக்கு சென்று ஆதார் தளத்தில் கைரேகை அல்லது கருவிழியை ஸ்கேன் செய்வதன் மூலமாக மின்னணு அங்கீகாரத்தை பெறலாம். அதன் பின்னர் சான்றிதழை மின்னணு முறையில் ஓய்வூதியம் வழங்கும் அமைப்பிடம் எளிதாக சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வங்கிகள் பென்ஷன்தாரர்களுக்கு எந்த வகையிலும் பண பலன்களை பெறுவதில் தாமதம் செய்துவிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்திலிருந்து அகவிலைப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா வங்கிகள் விரைவாக புதிய விகிதத்தில் ஓய்வூதியத்தை கணக்கிட்டு சரியான நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஓய்வூதியதாரர்கள் எந்தவித அலைச்சலுமின்றி தன்னுடைய ஓய்வூதிய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை துணைக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கு புதிய கணக்கு தேவையில்லை. ஓய்வூதியம் அல்லது நிலுவைத் தொகையை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் வங்கிகள் வருடத்திற்கு 8% வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு தவறுதலாக கூடுதல் ஓய்வூதியம் அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டால் அந்த பணத்தை திரும்ப பெறுவது குறித்தும் வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.